வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி நடந்தது. அது உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த புக்கை நான் படிச்சு முடிச்சு கிட்டத்தட்ட 2 months ஆயிடுச்சுங்க. சரி எப்படா போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது சரி இப்போ 2-3 டேஸ்ல அதை ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்டிங்குமே எனக்கான சாட்டிஸ்பாக்சன் இது கொடுக்கல. அப்புறம் சரி மறுபடியும் பண்ணிக்கலாம் 2 வாட்டியும் வந்து ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை எடிட் பார்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு ஆனாலும் என்ன பண்ணேன்னா ஐ எம் நாட் குவைட் சாட்டிஸ்ஃபைட். சரி ஏதோ மிஸ்ஸிங் சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கப்போ ஓ இந்த புக்கோட பேரு மாதிரியே திருப்பி இப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சேன். புக்கோட பேரு திங்க் எகைன்ங்க. அதே போலதான் நானும் திருப்பி யோசிச்சு 2 வாட்டியும் அதை நான் விட்டேன். ஓகே இதனால எனக்கு டைம் வேஸ்டா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த 2 இதுலயும் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு கத்து கொடுத்துச்சுன்னா சொல்லலாம். சோ ஆடம் கிராண்ட் இதோட புக்கோட ஆத்தர் அவர் சொல்ற மாதிரியே த பவர் ஆஃப் நோயிங் வாட் வி டோன்ட் நோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வில் ஸ்டார்ட் க்ரோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ அப்படின்னு சொல்றாரு. நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த யோசிச்சு அதை கத்துக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதை டெவலப் பண்ணா தட் இஸ் நாலேஜ் இல்லையா? ஆனா விஸ்டம் எப்படி என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த ரீதிங்க் பண்ணி அன்லேர்ன் பண்றதுதான் விஸ்டம் சொல்றாரு. இதுதான் நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் நிறைய விஷயத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தோட நீங்க நின்றாதீங்க, அத அன்லேர்ன் பண்ணுங்க. அதை அன்லேர்ன் பண்ணதான் யூ வில் பிகம் வைசர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மறைவழியில இருந்து சொல்ற ஒரு விஷயம். நம்ம இவால்வ் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொன்னா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிட்டு புதுசா நம்ம தொடங்கணும். அதுதானுங்க எவல்யூஷன். நம்மளோட வேர்ட்ரோபை வந்து புதுசாக்கணும்னா உடனே வந்து எந்த மாதிரி எல்லாம் புதுமைகள் கொண்டு வர முடியுமோ அதுக்குள்ள அந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸஸா இருக்கும், அவுட்ஃபிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வீடு புதுமையா இருக்கணும்னு கொண்டு வந்து சேர்க்கிறோம். கிச்சன் யூட்டன்சில்ஸ் இப்படி இருக்கணும், புதுசா என்னென்ன மார்க்கெட்ல வருதோ வெஜிடபிள் கட்டிங்கா இருக்கட்டும், மாவரைக்கிற கிரைண்டிங் மிஷினா இருக்கட்டும், மிக்சியா இருக்கட்டும், எல்லாத்தையும் புதுசா கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆனா நம்மளோட தாட்டை புதுசா கொண்டு வந்து சேர்க்கிறோமா? நிறைய விஷயம் நம்ம வந்து ரீதிங்க் பண்றதே கிடையாது. ஏன்னா பழைய ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த ஐடியாஸ்லயே நம்ம வந்து உட்கார்ந்து படுத்து நல்லா தூங்கிடுறோம். அப்போ ஏன் நம்ம வந்து மறுபடியும் யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு காரணம் கேட்டா எதுக்குங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம். செகண்ட் ஒரு ரீசன் என்னன்னு கேட்டோம்னா நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை புதுசா யோசிச்சு போய் அணுகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு புதுசா ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருச்சுன்னா ஒரு புது சொல்யூஷன் கிடைக்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி அதுவே பெரிய பிரச்சனையா போச்சுன்னா என்னங்க பண்றது அப்படிங்கறதுனாலயே பாதி நேரம் நம்ம வந்து ரீதிங்க் பண்றதே இல்லை. நடக்கிறது அப்படியே போச்சுன்னா ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பழைய விஷயமா அதை பண்ணி இதுதான் சொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம அதே மெத்தடை அங்க வந்து அப்ளை பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய பிரெயின் எப்படி பழக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரே விஷயத்த திரும்ப செய்யும் போது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணும்னா ஏற்கனவே செஞ்ச இதுக்கு நீ இப்படித்தான் நீ வந்து ரியாக்ட் பண்ண, இதுக்கு நீ இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ண அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுத்து நமக்கு எல்லா சூழ்நிலைகள்லயும் தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்கும். இன்னும் நம்மளோட பிரெயின் எப்படி நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் ஆதிவாசி காலத்துல இருக்கிற மாதிரி அந்த ஃபைட் ரெஸ்பான்ஸ் ஆர் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ் ஆர் ஃப்ளீ ரெஸ்பான்ஸை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டு எவ்வளவோ வந்துட்டோம். இன்னும் அதிகமா யோசிச்சு ரீதிங்க் பண்ணி எவால்வ் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். ரீதிங்க் பண்ணாத பீப்புள் எல்லாருமே வந்து தேர் அவுட்டேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரீதிங்கிங் இஸ் அ ஸ்கில் செட். சரி எல்லாம் ரீதிங்கிங் பத்தி பேசுறோம், இத எப்படிதான் நம்ம வந்து கத்துக்கிறது? பழைய விஷயங்கள்லாம் கழிச்சுட்டு புதுசா நம்ம எப்படி ரீதிங்க் பண்றது அப்படிங்கறதா இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ரொம்ப அழகா ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அந்த ஸ்டோரியில வந்து அது உண்மையா நடந்த ஸ்டோரி. 1949ல அமெரிக்கால ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஒரு காட்டுக்குள்ள இறக்குறாங்க. 15 ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஏன்னா அங்க பெரும் காட்டுத்தீ. அங்க 15 ஃபயர் ஃபைட்டர்ஸ வானத்துல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து இறக்குறாங்க. அவங்க உள்ள குதிச்சிடுறாங்க. அவங்க டூல்ஸ் எல்லாம் உள்ள மேல மாட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள மலைக்குள்ள போறாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த தீ தாக்கம் தாங்க முடியாம அந்த டூல்ஸோடயே கருகி அப்படியே இறந்துட்டாங்க. அதுல ஒரு நபர் டாட்ஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் மட்டும் என்ன பண்ணாருன்னா வித்தியாசமா ஒரு விஷயம் யோசிச்சாரு. தங்கிட்ட இருந்த அத்தனை டூல்ஸையும் தூக்கி கீழே போட்டுட்டு ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து அதை பத்த வச்சாரு. அங்க கீழே புல்ல போட்டாரு. பக்கத்துல இருந்த 2-3 பேர் என்ன பண்ற, ஏற்கனவே தீ இருக்கு, என்ன பண்றேன்னு கேட்டாங்க. அவர் நிதானமா வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்னாச்சு, அந்த தீ பக்கத்துல இருக்க புல்லுக்கு மட்டும்தான் போச்சு. அந்த பெரிய தீ இங்க வரவே இல்லை. சோ சம்திங் ஹஸ் ஹேப்பன் தேர்.
அப்போ இங்க என்ன ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஆச்சரியம், இது எப்படி நடந்தது அப்படின்னு. சோ அந்த ஒரு நிமிஷம் அவரு அந்த இடத்துல மாத்தி யோசிச்சதுனால, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்க அவர் கொண்டு வந்ததுனால, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட யூஸ் பண்ணதுனால இங்க நிறைய விஷயம் மாறிச்சு. ஒரு 2-3 உயிர் அங்க தப்பிச்சது. அவங்க மட்டும்தான் மீண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா இவங்களோட ஃபைட்டர் ஃப்ரெண்ட்ஸே வந்து அந்த மலையில வந்து அவங்க டூல்ஸோட கருகி செத்து போயிட்டாங்க. சோ இதுல இருந்து ஆத்தர் தொடங்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேரு இப்படிதான் நம்மளோட பழைய தாட்ஸ், பழைய ஒப்பீனியன்ஸ், பழைய ஐடியாலஜிஸ் எல்லாம் மண்டக்குள்ள வச்சுட்டு அதை டூல்ஸா வச்சுட்டு மேல ஏறுறோம். அங்க என்னதான் நம்மளை எரிக்கிற மாதிரி நம்ம உயிரே இழக்கிற மாதிரி சம்பவம் வந்தாலும் அதே திருப்பி தூக்கி மூட்டை மாதிரிதான் வச்சிட்டு இருக்கோம். உயிரே போனாலும் அது கடைசியில நம்மளோட சேர்ந்துதான் போதே தவிர மாத்தி யோசிச்சு தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு வழி தெரியல. சோ யூஸ் ஆர் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாரு. காக்னிட்டிவ் டூல்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த டூல்ஸ் இதெல்லாமே வந்து இந்த டெர்மினாலஜிஸ்லாம் சைக்காலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஆடம் கிராண்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் தான், ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்ட் அவரு. இவரு இந்த புக்கை அப்படிதான் நிறைய ஒரு சைக்காலஜிக்கல் ரிசர்ச் கொடுத்து இந்த புக்கை கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர் ஆர் 3 kinds ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ரீதிங்க் பண்ணாத பீப்புள், தான் சொன்னதே சரின்னு சொல்றக்கூடிய பீப்புள் 3 kinds ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. யார் அவங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பீப்புள் அப்படி யாருன்னா, தே ஆர் தி ப்ரீச்சர். அதாவது ஒரு விஷயத்த அவங்க கோர் பிலீஃப அப்படியே அடுத்தவங்களும் நம்பணும்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரியே அடுத்தவங்க கிட்ட அவங்க நம்புறத அப்படியே போய் சேர்க்கிறவங்க. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சாதாரண விஷயம் நம்ம ஏதாவது வீட்டுல நடக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன், நம்ம சம்டைம்ஸ் நம்ம ப்ரீச்சராவே மாறிடுறோம். நான் நம்மளதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி, இதுதான் உண்மை அப்படின்னு அதுலயே ஸ்டாண்ட் பண்ணி அதை விட்டு வேற உலகத்துல வேற உண்மையே இல்லைங்கிற மாதிரி நிக்கிறது. செகண்ட் டைப் யாரு அப்படின்னா, ப்ராசிக்யூட்டர்ஸ். இவங்க எப்படின்னா, பாக்குற யார்கிட்ட பேசினாலும் ஏதோ அவங்க வந்து விவாதத்துக்கு வந்த மாதிரி, ஏதோ வாருக்கு வந்த மாதிரி பேசுற எல்லாத்தையுமே இவங்க ஐடியாஸ்க்கு எதிர்த்து நிக்கிறாங்கிற மாதிரியே அவங்கள டிபேட் பண்றது. அந்த டிபேட்ல நாம் தான் வின் பண்ணணும்னு நிக்கிறது. ஒண்ணும் இல்ல, சாதாரணமா நம்ம ஏதாவது ரிலேஷன், எந்த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு ஐடியாலஜி நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பண்ணணும், இதை விட்டா இது இல்ல அப்படின்னு சொல்றவங்க இந்த மெத்தட். ஏன்னா இதுவும் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். மூணாவது பொலிட்டீஷியன் மோட். இந்த பொலிட்டீஷியன் மோட் ஆஃப் திங்கிங் என்ன பண்றாங்க அப்படின்னா, தான் எது நினைக்கிறாங்களோ அதை அடுத்தவங்க கிட்ட எப்படியாவது மேனிபுலேட் பண்ணி அவங்க மண்டைக்குள்ள செலுத்திடுறது. ஆனா இவங்க நினைச்சது மட்டும்தான் அவங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரி இந்த 3 வே ஆஃப் திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ரீதிங்க் பண்ண மாட்டோம். இதுக்குள்ளேயே இருந்து எப்படி அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் டூல்ஸோட செத்து போனாங்களோ, அவங்களோட ஐடியாஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு தூக்கிட்டு பழைய ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுட்டு செத்து போனாங்களோ, நம்ம அப்படிதான் எவால்வ் ஆகாமையே போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை விட்டு வெளியே வரணும்னா நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சயின்டிபிக் வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்றாரு. இந்த சயின்டிபிக் வே ஆஃப் திங்கிங் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே ரீதிங்கிங் ஹேபிட் கல்டிவேட் ஆகும். இந்த சயின்டிபிக் வே ஆஃப் திங்கிங் நான் என்ன பண்ண முடியும்? இட் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஆல்வேஸ் ஆஸ்க் ஹவு அப்படிங்கிறாரு. ஃபேக்ட ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்றாரு. வைன்னு நீங்க பாஸ்ட பத்தி நோண்டாதீங்க. ஹவுன்னு கேட்க ஆரம்பிங்க. எப்படின்னு கேட்க ஆரம்பிங்க. ஏன்னு போனீங்கன்னா பாஸ்டுக்குள்ள போய் அதுக்கான ரீசன்ஸ் தான் தேடிட்டு இருப்பீங்களே தவிர எப்படி பண்ணணும்னு நெக்ஸ்டுக்கான புது ஐடியா உங்களுக்கு பிறக்காது. சோ அதை எப்படின்னு கேளுங்க அப்படிங்கிறாரு. நிறைய டைம்ல நம்ம ஆர்கியூமெண்ட்லயா இருக்கட்டும், இல்ல ஒருத்தவங்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், நம்ம ஐடியாஸ் நிறைய பேர் எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவோம். அவங்க கிட்ட நம்ம கன்வே பண்ண தெரியலையோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் சொல்றாரு, நீங்க ஏங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஏங்க டிப்ரெஸ் ஆகணும்? டிப்ரெஸ் ஆகுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே. when someone say something new to you, இந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, be open. அந்த இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியல, இவர் புதுசா ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா ஜஸ்ட் ரிசீவ் இட் அண்ட் என்ஜாய் இட். நீங்க அவரோட வந்து அது எனிமையா பாக்காதீங்க, அதுக்கு பதிலா அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரு புது ஐடியா, அந்த புது ஐடியாவை யூ என்ஜாய் இட், ஓகே திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்படி இல்லையா, சரி உங்க ஐடியாவை விட்டு உங்களால வர முடியலையா, யூ ஒர்க் ஆன் இட். அப்புறம் சம்டைம்ஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், எஸ் திஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னா. நிறைய டைம் வந்து நம்ம சயின்டிஸ்டே எடுத்துக்கோங்களேன்,
ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தியரிஸ் எல்லாம் பாருங்க, பிசிக்ஸ் லா தியரிஸ் பாருங்க, சயின்ஸ் ரிசர்ச் தியரிஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பீரியட்ல ஒருத்தர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, எயின்ஸ்டைன் ஒண்ணு சொன்னாங்க, அது இல்லைன்னு நியூட்டன் வந்து சொன்னாங்க. அப்புறம் கலீலியோ வந்து அது இல்ல ஆமான்னு சொன்னாங்க. ஆனா இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் தான் சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லி புடிச்சு நிக்கவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க அவ்வளோ வருஷம் கண்டுபிடிச்ச அந்த தியரியும் ஒதுக்கி வச்சுட்டு புதுசா ஆமா இல்ல இதுவும் கரெக்ட் தானே ஹாப்பியா வெல்கம் பண்ணாங்க. அப்பதான் அடுத்த ஒரு எவல்யூஷன் நடந்தது. நம்ம எல்லாம் வந்து இப்போ பழைய நோக்கியா போன்லயே வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோமாங்க? இல்ல இல்ல, என்ன பண்றோம், ஓ இது பழசா போச்சு, புதுசா இப்ப ஆண்ட்ராய்டு வந்துருச்சு, இத ஸ்வைப் பண்ணாலே எல்லாமே நடக்குது அப்படின்னு மாறுறோம்ல. இல்ல இல்ல எனக்கு பழசுதான் செட்டுன்னு இன்னும் எல்லாரும் பழசையே புடிச்சிட்டு இருக்கோமா? இல்ல இல்ல. சோ ரீதிங்க், எவ்ரிதிங் ஷுட் பி ரீதிங்க் வாட் ஷுட் வி டூ நெக்ஸ்ட் அப்படிங்கறத. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய விஷயத்துல நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே லக்ஸூரியா எனக்கு எல்லாம் தெரியும், ஓவர் கான்பிடன்ஸ், எனக்கு எல்லாமே தெரியும், இது தெரியாதா, இது தெரிஞ்சதானா, இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு யார் எதை சொன்னாலும் உள்ள எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனா ரீதிங்க் பண்றவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து they will be very curious and they'll be very fearless. ஏன்னா அடுத்தவங்க என்ன வந்து சண்டை போட வராங்கன்னு யோசிக்க போறது இல்ல. பிகாஸ் they are trying to enjoy the moment. Okay, something I'm going to learn new. They are அத வந்து அவங்க ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்காங்க. அந்த ஓப்பன் மைண்ட்னஸ்ல வந்து அவங்க எல்லாத்தையும் ரிசீவ் பண்றதுக்கு இருக்காங்க. அதை விட they will be so ஹியூமிலிட்டியோட இருப்பாங்க. அந்த ஹியூமிலிட்டி எப்படி இருக்குன்னா, they will be so grounded. இன்னும் கத்துக்கிறதுக்கான கிரவுண்ட்னஸ் இருக்கும். ஆனா இதே வந்து ஓவர் கான்பிடன்ட் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்னு ஒரு ப்ரைடு வந்துடும். அந்த ப்ரைடு என்ன பண்ணும்னா டொட்டாலிட்டேரியன் ஈகோவை கன்வெர்ட் ஆகி அந்த ஈகோனாலேயே நிறைய விஷயம் நம்ம வந்து யோசிக்காம தடுத்து நம்ம நினைச்சதுதான் கரெக்ட், இதுதான் உண்மை அப்படின்னு அதுலயே விடாப்புடியா நம்ம புடிச்சு நின்றுட்டு இருப்போம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே எவால்வே ஆக முடியாது, அப்டேட்டும் ஆக முடியாது. இப்படி ரீதிங்கிங்க வந்து நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம எவால்வ் அப்டேட் எல்லாம் விட்டுட்டு வைசரா ஸ்மார்ட்டரா வாழ முடியாதுங்க. அப்போ ரீதிங்க் பண்றதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கணும்னு சொல்றாரு. எப்படி நான் ரீதிங்க் நம்ம குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொல்றது, ஃபேக்ட்ஸ பத்தி குழந்தைங்க கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாரு. எது ஃபேக்டோ அதை சொல்லுங்க. ரெண்டாவது, குழந்தைங்க கிட்ட இன்டராகேட் பண்ண சொல்லுங்க. அதாவது யாராவது எதை சொன்னாலும் எப்படி, இது எப்படி நடந்தது, அந்த கொஸ்டின்ஸ், இன்டராகேட்டிவ் கொஸ்டின்ஸ், WH கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுங்க, ஹவு கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுங்க. அவங்க வந்து ஜஸ்ட் அதை பிலீவ் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்லணும். அப்புறம் மறுபடியும் அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாமே வந்து அந்த இதுக்கான ரிவ்யூ எவ்வளவு இருக்கு, இதுக்கான ரேட்டிங் எவ்வளவு இருக்கு, இதுக்கான ரேங்கிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு அதை தான் தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ரிவ்யூவும் ரேட்டிங்கும் ரேங்கிங்கும் அந்த பப்ளிக்கா ஒரு விஷயம் ஒரு ஃபிகர்ஸ் பண்றதை வச்சு அது உண்மைன்னு நம்புறது அது பொய் அப்படிங்கிறத அவங்க புரியணும். அதுக்கு அவங்க ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க எது உண்மைன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. சோ குழந்தைங்களை வந்து அவங்கள கொஸ்டின்ஸ் கேட்க என்கேஜ் பண்ணணும், அதை என்கரேஜும் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுக்கான அந்த திங்கிங் ஸ்கில் அதிகமா வளர ஆரம்பிக்கும். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கரா இருப்பாங்க. சரி, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வந்து என்னங்க நடக்க போகுது அப்படின்னா, ஈஸியா அவங்க பழைய விஷயத்த தேவையே இல்லாம பழைய ஸ்டூப்பிடா ஃபூலிஷா வச்சிட்டு இருந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் நகர்த்திட்டு புதுசா இப்ப என்ன தேவையோ அதை உள்ள புகுத்திட்டு அவங்க வளர ஆரம்பிப்பாங்க. இப்ப வந்து குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் அதற்கான தேவை ரொம்ப முக்கியம். இன்னும் பழைய ஐடியாலஜிஸ்லயே நம்ம புடிச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தா, நம்ம ஒப்பீனியன்ஸ் தான் கரெக்ட்னு இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு பழைய விண்டேஜ் பீஸா இருக்க மாட்டோம், தொல்பொருள் பீஸா கூட இருக்க மாட்டோம், தேவையே இல்லாத ஒரு கார்பேஜ் பீஸா தாங்க நம்ம இருப்போம். நம்மளும் நம்ம வந்து இவால்வ் ஆகணும் அப்படின்னா உண்மையிலேயே ரீதிங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ரீதிங்கிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது வந்து சம்டைம்ஸ் அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஆனா அது நம்மளோட வேல்யூஸ பாதிக்காத மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு டீச்சரோடைய பங்கு என்னன்னா, அந்த குழந்தைய ஒரு நல்ல குழந்தையா உருவாக்குறத தாண்டி அவங்க நல்லா ஒரு சொல்லி தரணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு ஹெல்தி என்விரான்மெண்ட்டை ஒரு பேஷண்ட்டை மட்டும் கவனிக்கிறது கிடையாது, ஹெல்தி என்விரான்மெண்ட்டே அவங்க உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு பர்சனா இருக்கணுங்கிறது அவங்களுக்கான அந்த கோர் வேல்யூ. இப்படி வெறும் ஐடென்டிட்டியை மட்டும் பிடிக்காம
இந்த வாழ்க்கையில நம்ம கோர் வேல்யூவோட நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அந்த கோர் வேல்யூ என்ன? நம்மளோட எக்ஸலன்ஸ், நம்மளோட இன்டெகிரிட்டி, நம்மளோட ஹியூமிலிட்டி. சோ கிரவுண்டட், நம்ம கத்துக்க அவ்வளோ கிரவுண்டடா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீதிங்கிங் ப்ராசஸ் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லாம நமக்கு அட்வான்டேஜஸா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தாங்க. ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கு மேல இவங்க எல்லாருமே இதை படிக்க இந்த புக்கை வந்து நீங்க அட்வைஸ் பண்ணலாம். பெரியவங்களும் இதை படிக்கலாம். ஏன்னா ஆடம் கிராண்ட் அவங்க வந்து நிறைய சைக்காலஜிக்கல் ரிசர்ச் இங்க பண்ணியிருக்காரு. நிறைய சிண்ட்ரோம்ஸ் பத்தியும் பேசுறாரு. அப்புறம் பீப்புளோட பயாஸ்ட் திங்கிங் பத்தி பேசுறாரு. சில பேரு என்ன தேவைன்னு எதிர்பார்த்து இருக்கிறத பார்த்து பயாஸ்டா யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேரு எனக்கு இதுதான் தேவைன்னு புடிச்சு வச்சுட்டு பயாஸ்டா இருப்பாங்க. சில பேர் நான் பயாஸ்டே இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டீரியோடிபிக்கலா இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி உண்மையா பார்க்க பழகிறதுக்கு ரீதிங்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புக்கை வந்து கண்டிப்பா பெரியவங்களும் வாங்கி படிக்கும் போது அவங்களும் இன்னும் நான் வந்து பழையதையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு மூவ் ஆன் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியரா இருக்கும். த பவர் ஆஃப் நோயிங் வாட் வி டோன்ட் நோ அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய பவர். நான் ராங்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி ஜாயோட, ஓப்பன் ஹார்ட்டோட, ஓப்பன் மைண்டோட வெல்கம் பண்ணி எல்லாத்தையும் நான் லேர்னிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிகளே பார்க்கும்போது யாரையும் நான் எதிராளியா பார்க்க மாட்டேன். யாருக்கிட்டையும் என் கோர் பிலீஃப ப்ரீச் பண்ண மாட்டேன். யாருக்கிட்டையும் மேனிபுலேட்டும் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் இங்க நிறைய விஷயம் சொல்றாங்க. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு எல்லாம் சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் நிதானமாவே பேசி உண்மையை புரிய வச்சாலும் இன்னொருத்தர் வாய்ஸ் ரைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட நம்ம ரியாக்ட் பண்ண முடியும்? அவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும்? அவங்க கிட்ட நான் உண்மையை புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன அவங்க கிட்ட ரியாலிட்டி செக் கொடுத்தாலும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது இங்க கொடுக்குறாங்க. எந்த மாதிரி அவங்க கிட்ட பேசணும்னு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்லும் அவங்க சொல்றாரு. அப்புறம் நம்மளுடைய நிறைய இடத்துகள்ல நம்ம எப்படி பேசணும், நெகோசியேட்டிங் எப்படி பண்ணணும், ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஐடியாஸையும் சொல்றதுக்கான அந்த ஸ்பேஸ் எப்படி உருவாக்கணும், அவங்க ஐடியாஸையும் நான் அக்செப்ட் பண்றதுக்கான அந்த ஸ்பேஸ் எப்படி உருவாக்கணும், நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எது, நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்ஸ் எது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படியுங்க. உங்களுக்குள்ள ரீதிங்கிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். அண்ட் சப்போஸ் நீங்க தப்பா இருந்தாலும் நீங்க வந்து அதை ஹாப்பியா, ஆமா இல்ல நான் இந்த இடத்துல அதை தப்பு பண்ணிட்டேன்ல, பரவாயில்ல நான் நெக்ஸ்ட் மாத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு சார்ட் போட்டு உங்களையே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்றாரு. சோ நீங்க எவ்வளவு தூரம் தோக்குறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். தோக்குறது அப்படிங்கிறது அந்த ஃபெயிலியர், நான் என்னோட யாரும் கேட்கல அப்படிங்கிறது தட் இஸ் நாட் அ ஃபெயிலியர். என்னோட யாரும் கேட்கல, நான் புதுசா கத்துக்கிறதுக்கான நிறைய விஷயம் அப்ப இருந்து கத்துக்கிறேன் அப்படிங்கறத இன்னும் வந்து நான் விட்டா நிறைய சொல்லிட்டே போவேன். ஜஸ்ட் யூ கோ அண்ட் ரீட் திஸ் புக் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி ரீடிங். கண்டிப்பா இந்த புக்கு படிச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. I enjoyed this book thoroughly and I hope you too will enjoy this book. Thank you.